அப்பா! யாரப்பா இந்த கொடுமையை உங்களுக்கு செய்தது? கூறுங்களப்பா, கூறுங்கள். கண்ணசையுங்களப்பா, அந்த கயவர்களை கண்காணா தேசத்துக்கு துரத்தி விட்டு வருகிறேன். விரலசையுங்களப்பா, அந்த வீரர்களை வீழ்த்தி விட்டு வருகிறேன். கூறுங்களப்பா, கூறுங்கள். ஐயோ! என்னால் முடியவில்லையே! எம்ஜிஆர் பேட்டிகள். இந்த இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எல்லா பேட்டிகள்லையும் என்ன சொல்ல வர்றாருன்னா, அ தன்னுடைய கொள்கை என்ன? தான் எந்த கருத்துல இருக்கிறோம் அப்படின்றத யார் எப்படி கேள்வி கேட்டாலும் அந்த கருத்திலிருந்து விலகாம, கொள்கையிலிருந்து விலகாம, தன்னுடைய வாழ்க்கை பாதை எதை நோக்கி போதோ, எதில நம்ம பயணப்படுறோமோ, அத வந்து அசையாம அந்த கருத்துல ஆ ஆணித்தரமா அங்க இருக்காரு அவரு. அப்படின்றது வந்து எல்லா பேட்டிகளிலும் ஒவ்வொரு கேள்வியிலும் நமக்கு தெரிய வருது. நிருபர்கள் எப்படி மாற்றி கேட்டாலும் சரி, அத வந்து உள்நாட்டில கேட்டாலும், வெளிநாட்டில கேட்டாலும், இதில எல்லா பேட்டிகளுமே இருக்கும். அதில வந்து அந்த கருத்திலிருந்து வெளியில போகாம அவரு இருக்கிறது ஆச்சரியமா இருக்கும். அதில வந்து எல்லா இடத்துலயும் அவரு குறிப்பிடுறது அண்ணா, ஆ திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கொள்கைகள், அதை எப்படி பின்பற்றுறோம், அது வந்து கடைசியா யார போய் சேரணும். அதாவது பொதுமக்களே, மக்களுக்கு போய் அந்த விஷயம் போய் சேரணுன்றதுல அவர் உறுதியா இருக்காரு. இந்த இந்த புத்தகம் படிக்கும்போது, நீங்க வந்து எதனா ஒரு பாயிண்ட்ட டிசைட் பண்ணீங்கன்னா, அதிலிருந்து நீங்க விலகவே கூடாது. அதில வந்து நீங்க உறுதியா இருக்கணும் அப்படின்றத வந்து அவரு நமக்கு வந்து அந்த பேட்டிகள் மூலமா நமக்கு வந்து அவர் டீச் பண்றார். அது வந்து இந்த இந்த தொகுப்புன்னு கிடையாது. எனக்கு நெறைய சிறு சிறு தொகுப்புகள் நெறையா இப்போ குமுதம், இல்ல ஆனந்த விகடன், இல்லாட்டி இதயம் பேசுகிறது. எந்த எந்த ஒரு நீரோட்டம், நீதியின் குரல், தென்னகம், அலையோசை இந்த மாரி நெறைய பத்திரிகைகள்ல முரசொலி எல்லாத்துலேயுமே அவரோட இன்டர்வியூ நான் படிச்சிருக்கேன். அதில பார்த்தீங்கன்னா, அந்த இன்டர்வியூல இருக்கிற எல்லா இடத்துலயுமே அவர் வந்து தன்னுடைய மனசாட்சி எங்கேயுமே விட்டு குடுக்காம, ஒரு நேர்மையா தன்னுடைய கருத்தில உறுதியா இருக்கிறார். அதுதான் வந்து அவருடைய சிறப்பு வாய்ந்த குணம். அதே மாரி நெறைய புத்தகங்கள்ல அவரு சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க உதவுங்க. இத தவிர அவரு வேற எந்த ஒரு கருத்தையுமே ஆணித்தரமா அவரு சொல்ல விரும்பல. ஏன்னா உதவுங்கள். அவர் தன்னுடைய தான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது அப்படின்ட்டு நினைக்கிறவர். அந்த மாரி ஒரு வள்ளல் தன்மை படைத்தவர். அவருடைய படங்கள் ரிலீஸ் பொழுது ஒவ்வொரு படமும் அடிமை பெண், குடியிருந்த கோயில், நாடோடி மன்னன், உலகம் சுற்றும் வாலிபன் இந்த மாரி படங்கள் ரிலீஸ் ஆகுறப்போ என்னை கூப்பிடுவாங்க. என்னையும் அவங்கள ஒருத்தரா நினச்சி கூப்பிடும்போது, குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணி காட்சிக்கு என்னை கூப்பிடுவாங்க. கூப்பிடும்பொழுது அவங்க வந்து அந்த காட்சிய கொண்டாடுற விதம் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதாவது ஒரு 6:30 மணி காட்சிக்கு ஒரு 5:30 மணிலேருந்து பூஜை போட ஆரம்பிப்பாங்க. மாலைகள் போடுவாங்க. வர்ற ரசிகர்களுக்கெல்லாம் ஸ்வீட் குடுப்பாங்க, சர்க்கரை பொங்கல் குடுப்பாங்க, சாக்லேட் குடுப்பாங்க. எல்லாம் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் படத்து உள்ள போனோனே, எம்ஜிஆர் அப்படின்னு ஒரு பேர் வரும். பேர் வரும்போது எல்லாரும் வந்து கற்பூரம் காமிப்பாங்க. அதாவது இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, நீங்க வாழ்ந்தா நீங்க இந்த மாரி வாழணும். இல்லாட்டி அவர் வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு பகுதியாவது நீங்க எடுத்துக்கணும். அந்த ஒரு பகுதி மாரியாவது நீங்க இருக்கணும். அதாவது எம்ஜிஆர் கிட்ட ஒரு 100 விஷயங்கள் நல்லது இருக்கும். அதில ஒரே ஒரு விஷயமாவது நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு உள்ளுணர்வு சொல்லும். அதுதான் எம்ஜிஆர் படங்களுடைய செய்தி. நீங்க வந்து யாரா வேணாலும் இருக்கலாம். அந்த படங்கள் பார்க்கும்போது, எம்ஜிஆர் அவர்கள் செய்த செயல் என்ன அப்படின்றது உங்களுக்கு மனசுல ஓடும். அதில வந்து எதையாவது ஒண்ணு கத்துக்கிட்டு வெளியில போணும். எதையாவது ஒண்ணு எடுத்துட்டு போணும். இன்னிலிருந்து மாறிடணும். அப்படின்ற ஒரு உள்ளுணர்வ நமக்கு போதிக்கிற இடம் தான் எம்ஜிஆர் படங்கள். எம்ஜிஆர் படங்கள் என்னை பொறுத்தவரைக்கும் திரைப்பட கூடங்களே அல்ல. திரைப்பட காட்சிகள் ஓடுகிற அரங்கமே அல்ல. ஒரு மனிதனை புதியவனாக்கி, எளியவனாக்கி, ஏழைக்கு உதவுகிறவனாக்கி, நல்லவனாக்கி, கை தேர்ந்தவனாக்கி, நேர்மையானவனாக்கி வெளியே அனுப்புகின்ற ஒரு தொழிற்சாலை தான் எம்ஜிஆரோட படங்கள் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும். ஒரு நாள் என்னுடைய தங்கச்சி பையன், அவனுக்கு எம்ஜிஆர் பற்றி அவ்வளோ தெரியாது. எங்கே மாமா போகிறீங்க? ஒரு படத்துக்கு போகிறேங்க.
அவன் நினச்சிருப்பான் புது படம் ஏதோ போகிறேன்னு. ஆனால் நான் எம்ஜிஆர் படம் பண்ணேன். எம்ஜிஆர் படமா அப்படின்ட்டு இப்படி யோசித்தான். நீ வந்து பாடுற இதெல்லாம் நீ பார்த்துருக்க மாட்டேன். என்னமாம்மா நான் பார்க்க போகிறேன், படம் வேறு படம் நான் சொல்லுங்கள் போகலாம் அப்படின்னு. அப்போது நான் வந்து இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் மாமா சொல்கிறத கேளுடா வாடா அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறேன். உட்லண்ட்ஸ் தியேட்டரில் குடியிருந்த கோயில் படம் ஓடுது. அப்போது நாங்கள் வந்து ஒரு ஒரு வரிசையில் உட்காந்துருக்கோம். படம் ஓடுது. எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சண்டை காட்சியில் அப்படி மாடி ஏறுவார். அப்போது வில்லன் வந்து திட்டுவார், எம்ஜிஆரை திட்டுவார். திட்டினோடனே பின்னாடி இருந்து ஒரு ரசிகர், டேய் எந்திரிச்சு, டேய் உன்னை இப்படி பண்ணிவிடுவேன் அப்படி பண்ணிவிடுவேன்ட்டு, அதாவது வில்லன் வந்து ஏதோ உயிரோடு அந்த தேட்டருக்கு வந்த மாதிரி அவரை வந்து பயங்கரமாக திட்டுவார். திட்டினோம். என்னோடய தங்கச்சி பையன் கேட்குறான், என்னம்மா இப்படி இருக்கிறாங்க இவங்களாம், ரசிகர்கள்னு சொல்கிறீங்க இப்படி இருக்காங்க. அதாண்டா எம்ஜிஆர் வந்து இன்னும் உயிரோடு இருக்கிற மாதிரியே அவங்க எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கறது இது அதாவது ஒரு ஹீரோவாலேயும் முடியாது. அங்கே வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு நிழலாக இருக்கார், வில்லனும் நிழல் தான். ஆனால் எம்ஜிஆரை திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து எவ்வளோ உணர்ச்சியோடு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் எம்ஜிஆர். அந்த அளவுக்கு எம்ஜிஆர் மேலே பாசமோடு அவரை நேசிக்கிறவங்க தான் இவங்க எல்லாருமே. இந்த படம் ரிலீஸ் ஆகி 50 வருஷம் ஆச்சு. 50 வருஷம் கழித்து அந்த படத்துக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குது, இவ்வளோ பூஜை போடுறாங்க, இவ்வளோ மாலை போடுறாங்க, ஊர்வலமாக வந்து படம் பார்க்குறாங்க. அப்படின்றப்போ அவனுக்கு வந்து அன்னையிலேருந்து அவன் வந்து எம்ஜிஆரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனோட ஃபோனில் வந்து டிஸ்பிளே வந்து எம்ஜிஆர் ஃபோட்டோ தான். அது ஏன்னா ஒரு படம் பார்க்குற ஒருத்தரை மாற்றக்கூடிய மாபெரும் காந்த சக்தி எம்ஜிஆர் அவர்களிடம் இருக்குது. ஆனால் அவனை கூப்பிட்டு போகும்போது அவனுக்கு வந்து ஒரு 19 வயசு 20 வயசு இருக்கும். இப்போது அவனுக்கு வந்து ஒரு 30 வயசு இருக்கும். இப்போ அவன் வந்து எம்ஜிஆருக்கு பிரச்சாரகர் ஆகிட்டான். அவன் வந்து எம்ஜிஆரை பற்றி எல்லார்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். அவன் எம்ஜிஆரோட புக்ஸு படிக்க ஆரம்பிக்கிறான். அவன் வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய படங்களை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். அவரை பற்றி நியூஸ் கேதர் பண்ணுறான். ஏன்னா ஒரே ஒரு படம் நான் அவனை சும்மா அவன் அதுவும் கம்பல் பண்ணி கூப்பிட்டு போகிறேன். அது வந்து அவனை மாற்றுது. அது அவனை வந்து அப்படியே வந்து அவன் மனசை மட்டும் இல்லை, அவனோட லைஃப் ஸ்டைலே மாற்றுது. அந்த அளவுக்கு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படத்துலேயே அப்படி பண்ணியிருக்காருன்னா, எம்ஜிஆருடைய 115 படங்கள் அவர் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கோம் பாருங்கள். அவர் விட்டு போன அரசியல் தான் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து என்ன திரைப்படத்துறையிலையும் அரசியல்லையும் என்ன சாதிச்சாரோ, என்னெல்லாம் கருத்துக்களை விட்டுட்டு போனாரோ அதை தான் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறேன். நான் 83ஆம் ஆண்டு கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போது நான் தீவிர எம்ஜிஆர் ரசிகராக எல்லா படத்துங்களையும் பார்த்துட்டு இருக்கும்பொழுது உலகம் சுற்றும் வாலிபன் வெல்லிங்டன் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அந்த வெல்லிங்டன் தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது நான் என்ன தனியாக போகிறதுக்கு எனக்கு யோசிச்சுட்டு ஒரு 10 டிக்கெட் மட்டும் எடுத்து 10 டிக்கெட் வந்து எடுக்கிற அளவுக்கு அப்போ என்கிட்ட பணம் கிடையாது. ஆனால் நான் சேர்த்து வச்சுருந்த காசெல்லாம் சேர்த்து நண்பர்கள் எல்லாருக்கும் சேர்த்து 10 டிக்கெட் எடுத்துகிட்டு உலகம் சுற்று வாலிபன் படம் வந்திருக்கு, இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க, அதனால் நீங்களாம் வாங்கன்னு சொல்லிவிட்டு என்னோடய சகோதரர் உட்பட எல்லா நண்பர்களையும் கூப்பிடுறேன். 83ஆம் ஆண்டு. அப்போது எல்லோரும் வந்து என்னை வந்து வேறு மாதிரி பார்க்குறாங்க. அப்போ வந்து என்னென்னா ரஜினி, கமல் அப்படின்ற 2 ஆளுமைகள் பெரிய உச்சத்தில் இருக்கிறாங்க. அவங்க படங்கள்லாம் ஓடிட்டுருக்கு. அப்போ வந்து மோகன் இருக்கார், கார்த்திக் இருக்கார், பிரபு இருக்கார், இந்த மாதிரி நிறைய ஹீரோஸ் இருக்காங்க. இதெல்லாம் விட்டுட்டு எம்ஜிஆர் படத்துக்கு கூப்பிட்றீ நீ அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன், சரிப்பா நீங்கள் கூப்பிட்ற படத்துக்கெலாம் நான் வரல, நான் கூப்பிட்ற படத்துக்கு ஏன் ஒரு படத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லோரும் கேட்குறேன். சரின்னு சொல்லிட்டு எனக்காக அந்த 9 பேர் வராங்க. என் சகோதரர் உட்பட எல்லோரும் வராங்க. என் சகோதரர் எதுவும் சொல்ல மாட்டார், அவர் எம்ஜிஆர் ஃபேன் தான். இப்போ எல்லோரும் வந்து படம் பார்க்குறோம், வெல்லிங்டன் தேட்டரில் படம் பார்க்குறோம். படம் பார்க்கும்போது இன்டர்வலில் இப்போது இந்த 8 பேர் என்னை பார்க்குறாங்க. ஒருத்தர் கேட்குறாரு, மச்சான் இந்த படம் எப்போ எடுத்தாங்க? ஒருத்தர் சொல்கிறார், இந்த படம் அப்பயே இப்படி எடுத்திருக்காங்களா? இந்த படம் அப்பயே ஃபாரின் கூப்பிட்டு போயிட்டார் எம்ஜிஆர். படம் முடிஞ்சு நான் எதுவும் பேசலை, என் கூட வந்த எல்லாருமே வந்து படத்தை பற்றி ஒரு அரை மணி நேரம் பஸ்ஸில் என் கூட டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வராங்க. அப்போ எல்லாருமே எங்கள் எல்லாருக்குமே 18 வயசு 19 வயசு.
அப்போது என் கூட வந்த எல்லாருமே நான் கம்பல் பண்ணி அந்த உலகம் சுற்றுவாளியின் படத்தை கூட்டு போனேன். எல்லாருமே அந்த படத்தை பற்றி ஒரு 1/2 மணி நேரம் விடாமல் எம்ஜிஆரே டைரக்ஷன் பண்ணாரா? ஓ! படத்தில் எடிட்டிங்கும் அவரேம்மா, எல்லாமே அவர் தான்ப்பா பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஓ அப்படியா? டைரக்ஷன் எம்ஜிஆர், ப்ரொடக்ஷன் எம்ஜிஆர், ஃபாரினில் போய் எடுத்திருக்காரு, இத்தனை நாட்டில் எடுத்திருக்காரு, 4 ஹீரோயின் படத்தில். அவங்களுக்கு வந்து பயங்கர பிரமிப்பாக இருக்குது. ஓ நான் ஒரு ஃப்ரெண்டு மட்டும் என்கிட்ட சாரி கேட்டான். சாரிடா நான் வரமாட்டேன்னு சொன்னேன், எவ்வளோ பெரிய விஷயத்த நான் மிஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு மட்டும் சாரி கேட்டான். ஆனால் அந்த கூட வந்த 9 பேருக்கும் அந்த படத்தோட பாதிப்பு இருக்குது. அப்படின்னா அந்த படத்தை வந்து எவ்வளோ நேர்த்தியாக எம்ஜிஆர் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருப்பார். எம்ஜிஆர் வந்து 3 படம் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. நாடோடி மன்னன், உலகம் சுற்று வாலிபன், மதுரை மீட்ட சுந்தரபாண்டி. இந்த 3 படத்தில் எல்லாமே விஷயங்கள் வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அவர் வந்து டைரக்ஷன்லேயும் உச்சத்தில் இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலீஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் போவேன் இல்லைங்களா, எம்ஜிஆர் படங்களோட ரீரிலீஸ்க்கு எல்லாத்துக்கும் போவேன். அப்போ வந்து ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் இது தருவாங்க. என்னென்னா அந்த அந்த படத்தை பற்றி ஆய்வுகள், அந்த படம் எப்படி இருக்குது, எம்ஜிஆர் அவர்கள் பற்றி ஒரு ஆய்வாடங்கள், இதெல்லாம் வந்து அந்த படங்களுக்கு போகும்போது ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஹீரோ வந்து படம் நடிக்கிறாரு, அவர் படம் ரீரிலீஸ் ஆகுது, இந்த மாதிரி புக்கு போட்டு ஏன் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நமக்கு தோணும். ஆனால் வந்து இதை வந்து டிக்கெட் வாங்குறவங்க எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. தியேட்டர் உள்ளே இருக்கவங்க. இப்போ ஒரு இது நல்ல நேரம் அப்படின்னா, நல்ல நேரம் படத்துக்கு போகிறீங்கன்னா, நல்ல நேரம் படத்தை பற்றிய எப்படி எடுத்தாங்க, எந்த ஸ்டுடியோவில் எடுத்தாங்க, யார் கூட ஹீரோயின், யார் பாடல் எழுதுனது, யார் ப்ரொடக்ஷனு, எல்லாத்தையும் வரலாறுலாம் போட்டு புக் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுவோம். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதனால் வந்து எம்ஜிஆர் மறைஞ்சதுக்கப்புறம் வெளியில் வந்த படம் அவசர போலீஸ் 100. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பாக்கியராஜர் அவர்கள் டைரக்டர் பாக்கியராஜ் தான் இந்த படத்தை வந்து கம்பைன் பண்ணி பழைய படத்தையும் எம்ஜிஆர் நடித்த ஒரு பகுதியையும் புதுசாக ஒரு கதை எழுதி ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து ஒரு படமாக அவசர போலீஸ் 100ன்னு எடுத்து ரிலீஸ் பண்ணது. அப்போ படத்தில் எம்ஜிஆர் அவரோட என்ட்ரி, அந்த என்ட்ரி வந்து எம்ஜிஆர் அப்படி ரன் பண்ணி அப்படி வரும்போது அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இன்னும் அதிகமாக கைத்தட்டு, எல்லோரும் கைத்தட்டுவாங்க தியேட்டரில் எம்ஜிஆர் அவர்கள் என்ட்ரி அப்போ. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் மறைஞ்சி ஒரு 15 வருஷம் கழித்து வந்த படம், எல்லாருமே கைத்தட்டுவாங்க தியேட்டரில். அப்போ பாக்யராஜ் சார் ஒரு ஷோ கார்டு ஒன்று போடுவார், இன்னும் அதிகமாக கைத்தட்டுங்கள், விண்ணில் இருக்கும் புரட்சி தலைவருக்கு கைத்தட்டல் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ கார்டு போடுவார். தியேட்டரில் மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் அதிகமாக பயங்கரமாக கைத்தட்டுவாங்க. அந்த மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் மறைஞ்சதுக்கப்புறம் வந்து அவருக்கு பாக்யராஜ் அவர்கள் செஞ்ச மிகப்பெரிய மரியாதை. இதெல்லாம் வந்து தேட்டரில் வந்து பார்க்குறப்போ ஒரு உணர்ச்சி பூர்வமான காட்சி. நான் படகோட்டி படம் வந்து ரீரிலீஸில் பார்க்குறேன். நான் வந்து கீழே இருக்கேன், மேலே பால்கனி, அகஸ்தியா தேட்டரு நார்த் மெட்ராஸில். நான் படம் பார்க்குறேன், மத்தியானம் ஷோ பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களை வந்து மாணிக்கம், அப்போ ஒரு சண்டை நடக்கும், மாணிக்கம் அப்படின்ட்டு ஒருத்தர் கூப்பிடுவார். கூப்பிட்டு எம்ஜிஆர் பேர் வந்து அதில் மாணிக்கம். அவர் என்ட்ரி கம்பு எடுத்துகிட்டு அப்படி உள்ளே வருவார். என்ட்ரி எனக்கு என் தலை மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே சில்லறை கொட்டுது. எம்ஜிஆர் அவர்கள் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சில்லறை வந்து வாரி அடிக்கிறாங்க, தலையில் அப்படியே கொட்டுது, தலை வலிக்குது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கர வரவேற்பு, ஒரே பூ கொட்டுது. இந்த மாதிரிலாம் ஒரு ஹீரோவுக்கு அதாவது அவர் படம் நடித்து முடித்து 15 வருஷம் ஆச்சு, அவர் இறந்து 5 வருஷம் ஆச்சு, இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஒரு உணர்ச்சி பொங்குது. வாழ்ந்தா இந்த மாதிரி வாழணும். அதே மாதிரி அவரோட பாட்டிலே சொல்லுவாங்க, வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிலைத்து நிற்பவர் யார் அப்படின்ட்டு அந்த பாடல் வரிகள் இருக்கும். மன்னாதி மன்னன் பாடல்கள், அச்சம்பன் பதமடமன். அந்த பாடல் வரிகள் வந்து மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனியிலே நிற்கின்றார் அப்படின்ட்டு அந்த வரிகள் முடியும். அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்தவர், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்ட்டு அந்த பாடல் வரிகள் எல்லாமே அவருக்காக எழுதப்பட்ட மாதிரி இருக்கும். இன்றைக்கி கூட நான் வந்து கச்சேரியில் அவருக்காக கச்சேரிகள் பண்ணும்போது ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா எனக்குள்ளே உடம்புக்குள்ளே ஒரு ஃபீல் இருக்கும். கச்சேரியில் எல்லா கச்சேரியிலையும் எம்ஜிஆர் பாடல் ஒரு 2-3 இடம் பெறும். எம்ஜிஆர் அவர்களுக்காக பிரத்யேகமாக
அவரோட பாடல்கள் மட்டும் பண்ணும்போது எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அதாவது நம்மளால் எம்ஜிஆரை வர வைக்க முடியாது, இங்கே இந்த தேட்டருக்குள்ளே வர வைக்க முடியாது. நம்மளால் எம்ஜிஆர் இங்கே கூப்பிட்டு வர முடியாது. எம்ஜிஆர் மறுபடியும் பிறந்து வர முடியாது. ஆனால் அந்த பாடல் மூலமாக எம்ஜிஆர் இந்த தேட்டருக்குள்ளே வரணும் அப்படின்ற ஒரு உணர்வு மட்டும் எனக்கு எப்பயுமே இருக்கும். அந்த பாடல்கள் மூலம் பாடுறவங்களையும் சரி, வாசிக்கிறவங்களையும் சரி, ஒரு ஒரு உணர்வுக்குள்ளே கொண்டு வந்து எம்ஜிஆர் அவர்களே தேட்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்துடும். ஒரு முறை 2000ஆவது ஆண்டு அவர் மறைஞ்சி இந்த மாதிரி எனக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன்லாம் கிடைச்சிது. அப்போது நான் வந்து எம்ஜிஆர் அவருடைய வாழ்க்கை குறிப்புகள் எல்லாவற்றையும் வச்சு இந்த மாதிரி ஒரு புக் ரிலீஸ் பண்ணி, எம்ஜிஆர் அவர்கள் எப்போ பிறந்தார்லேருந்து என்னென்ன டைட்டில் பட்டங்கள் வாங்கினார், என்னென்ன பண்ணியிருக்காரு, எத்தனை நாடகங்கள் நடித்தார், எத்தனை திரைப்படங்கள் நடித்தார், அந்த திரைப்படங்களுக்கு என்னென்ன டெக்னீஷியன்ஸ் எப்படி யாரெல்லாம் டெக்னீஷியன்ஸாக இருந்தாங்க, எல்லாத்தையும் போட்டு ஒரு புக்காக வந்து ஒவ்வொரு டிக்கெட் கூடயும் அது ஒரு இலவசமாக கொடுத்தேன். இந்த புத்தகம் வந்து அப்போது ரொம்ப அதிசயமாக பேசப்பட்டது. எம்ஜிஆர் பற்றி இவ்வளோ குறிப்புகள் இவ்வளோ சின்ன புத்தகத்தில் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டினாங்க. இது கொடுத்த உடனே எனக்கு ஒரு மனநிறைவு என்னென்னா, எம்ஜிஆருக்காக நீ ஏதாவது செஞ்சிருக்கியா அப்படின்ட்டு என் மனசாட்சி எப்பயுமே கேட்கும். எம்ஜிஆர் அவர்கள் ரேஷன் கடையில் மக்களுக்காக அரிசி கேட்குற மாதிரி ஒரு காட்சி வந்து அதில் பல குரலில் நான் பேசியிருப்பேன். அப்போ அந்த பீரியடில் வந்து எல்லா பலகுரல் கலைஞர்களும் வந்து சினிமாவில் வர்ற ஒரு வசனத்தை எடுத்து அப்படியே பல நடிகர்கள் பேசுகிற மாதிரி பேசுகிறது அப்போ வந்து ட்ரெண்டாக இருந்தது. நாங்கள் வந்து எங்கள் மாநில கல்லூரியிலேருந்து வர்ற எல்லா கலைஞர்களும் ஒரு புது ட்ரெண்டை க்ரியேட் பண்ணோம். அப்போ என்னென்னா, ஒரு நடிகருக்கு வந்து ஒரு கான்செப்ட் கொடுத்தா அந்த கான்செப்டில் எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து நாங்கள் அந்த சிரிப்போ சிரிப்பு கேசட்டில் எல்லா நடிகர்களும் ரேஷன் கடையில் லைனில் நின்று ஒன்று ஒன்று கேட்டால் என்ன எப்படி இருக்கும் அப்படின்றது மாதிரி நாங்கள் பேசினோம். அதில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த சிரிப்போ சிரிப்பு கேசட்டில் ரேஷன் கடையில் அரிசி கேட்பார். அது எப்படின்றத அது ரொம்ப வருஷம் ஆச்சு, இப்போ பேசுகிறேன். அரிசி போதுங்க, நான் வந்து அரிசி போதுங்க, நீங்கள் போகக்கூடிய ஒவ்வொரு அரிசியும் எனக்கு போகக்கூடிய அரிசியே அல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு போகக்கூடிய அரிசி, பேரறிஞர் அண்ணாவின் தொண்டர்களுக்கு போகக்கூடிய அரிசி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போகக்கூடிய அரிசி. தயவு செஞ்சு அரிசி போதுங்க, இல்லைன்னு சொல்லாதீங்க. நன்றி, வரட்டுமா? இது வந்து நான் அப்போ பேசுனது 89 ரொம்ப பிரபலமாக இருந்தது. அதே மாதிரி அதே கேசட்டில் எம்என் நம்பியார், கலைஞர் எல்லாருமே அரிசி இது ரேஷன் கடையில் ஒவ்வொன்று கேட்குற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் ஜானகி எம்ஜிஆர் அவர்களுடைய 100ஆண்டு விழா நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் அவர்கள் மேடையில் பேசுகிற மாதிரி ஒரு எம்ஜிஆர் அவர்களுக்கு நான் வாய்ஸ் கொடுத்தேன். அது வந்து ஏஐ மூலமாக சற்று மாற்றப்பட்டு எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த அவர் ட்ரெண்டில் இப்போது பேசினார்னா எப்படி இருக்குன்றதை நான் பேசி காமிச்சேன். அந்த இது வந்து நிறைய வலைத்தளங்களில் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து அந்த வசனத்தை வந்து நான் பேசும்பொழுது ஒரு முறை ரிலே பண்ணப்பட்டது. உடனடியாக ஒரு 10 வினாடிகளுக்குள்ளே ஒன்ஸ் மோர் கேட்டு எல்லாருமே அதை வந்து போட சொன்னாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் VN ஜானகி அம்மா அவர்களுக்கு எடுக்கப்பட்ட 100ஆண்டு விழாவில் நான் அதில் பேசினது எம்ஜிஆர் அவர்களுக்காக குரல் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து அவர் முதலமைச்சராக இருக்கும்பொழுது என்ன டைப்பில் பேசுவாரோ அதையும் பேசுவேன். ஒரு பொதுக்கூட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் சேரன் அரங்கத்தில் பேசினது, பேரன்பு கொண்ட பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அவை கவன திரண்டிருக்கின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திலே நம்முடைய கட்சி தொண்டர்களும் கூட்டணி கட்சி தொண்டர்களும் வருகை தந்துள்ளார்கள். இதை தவிர எதிர்கட்சி தொண்டர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன்.
இங்கே எல்லோருக்கும் பொதுவாக ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இங்கே நடக்கின்ற இந்த ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மட்டுமல்ல, அது இந்த அண்ணாவின் ஆட்சி என்பதை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அறிஞர் அண்ணா அவர்கள் என்ன சொன்னார்? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, எதையும் தாங்கும் இதயம், இப்படியெல்லாம் பல்வேறு கருத்துக்களை சொன்ன நம்முடைய அறிஞர் அண்ணா அவர்கள் விட்டு சென்ற பாதையிலே இந்த இயக்கம் எப்போதும் நடைபோதும் மக்களுக்காகவே இயங்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு விரைவுகின்றேன். நன்றி, வணக்கம். இது வந்து எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது, அரசியலில் இருக்கும்போது பேசுறது. அவர் வந்து குண்டடி படுறதுக்கு முன்னாடி பேசுகிற மாதிரியும் சில குரல்களில் பேசுவேன். அதில் முயற்சி செய்கிறேன். அப்பா, யாரப்பா இந்த கொடுமையை உங்களுக்கு செய்தது? கூறுங்களப்பா, கூறுங்கள். கண்ணசைங்களப்பா, அந்த கயவர்களை கண்காண தேசத்துக்கு துரத்து விட்டு வருகிறேன். விரலசைங்களப்பா, அந்த வீரர்களை வீழ்த்து விட்டு வருகிறேன். கூறுங்களப்பா, கூறுங்கள். ஐயோ, என்னால் முடியவில்லையே. இது வந்து குண்டடி பாடுறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் பேசுனது. இந்த மாதிரி நிறைய சந்தர்ப்பங்களில் அவர் பேசுகிறதெல்லாம் வாட்ச் பண்ணி உடம்புக்குள்ளே சில நேரத்தில் அவர் வந்து எனக்கு ரத்தமாகவே ஓடுவார். அந்த மாதிரி அவரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்ட போது கிட்டத்தட்ட ஒரு 19 மாவட்டங்களில் எங்களுடைய லக்ஷ்மண் ஸ்ருதி இசை நிகழ்ச்சி வச்சாங்க. அதில் எல்லாம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு கூட்டத்துலேயும் 3 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் கூட்டம் இருந்தாங்க. எல்லா இடத்துலையும் எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல்கள் நாங்கள் பாடும்பொழுது, அதாவது பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் காவல்துறை நண்பர்களும் கூட சேர்ந்து பாடுவாங்க. அந்த பாடல் வரிகளை கூட பாடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்பொழுது அவரோட பாடல்கள் இன்னும் 200 வருடங்கள் ஆனாலும் சரி, 2000 வருடங்கள் ஆனாலும் சரி, திருக்குறள் மாதிரி எப்பொழுதுமே ஒலித்து கொண்டிருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நன்றி.